வணக்கம் and welcome to the show மஞ்சள் வேல் மாலை. ஈவினிங் 5 மணி ஆயாச்சு. எப்படா ஒரு ரிலாக்ஸிங்கான ஒரு ஷோ பார்த்தா நல்லா இருக்குமே அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா அதுக்கேற்ற ஷோ தான் நம்மளோட மஞ்சள் வேல் மாலை. சூப்பரான 4 செக்மெண்ட்ஸோட இன்னைக்கு நம்மளோட ஷோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம ஷோவோட ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் யோகாசனம். உடலுக்கு உறுதி உடற்பயிற்சியிலும் மனதுக்கு உறுதி யோகாசனத்திலும் தான் கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க. அப்படிப்பட்ட யோகாசனத்தை எந்த அளவுக்கு நம்மளோட இந்த செக்மெண்ட்ல ஈஸியா சொல்லி தராங்க அப்படிங்கறத பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய யோகா பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது ஒரு சில ஸ்ட்ரெச்சஸ் நம்ம பார்க்க போறோம். எதுக்காகனா தொடை பகுதி கொஞ்சம் நல்லா ஸ்லிம்மா வரணும். முக்கியமா பெண்களுக்காக நம்ம பார்க்க போறோம். அது எப்படி பண்றது நம்ம பார்க்கலாம். இதுல ஒரு கால் நம்ம இப்படி மடக்கணும். மடக்கிட்டு இந்த பாதம் இந்த பக்கம் வராம நல்லா இப்படி ஃபிளாட்டன் பண்ணி இந்த மாதிரி வைக்க போறோம். இன்னொரு கால் இந்த மாதிரி வைக்கணும். அதாவது பேரலல் டு நம்மளோட பாடி. இந்த ஒரு கால் இப்படி வச்சுக்கலாம். இடது கால் இப்படி வைக்கலாம். இப்போ இடது கையை வலது தோள்பட்டை மேலையும் வலது கையை இடது தோள்பட்டை மேலையும் வச்சுட்டு அப்படியே இடுப்பு மேலத்துக்கு, அதாவது கொஞ்சம் மேலே ஏஞ்சி பண்ண போறோம். அதாவது முட்டியில பேலன்ஸ் பண்ணி நிற்கிற மாதிரி பண்ண போறோம். அப்படியே பொறுமையா இப்படி எழுந்து நிற்க போறோம். மறுபடியும் உட்கார்ந்துடலாம். இந்த மாதிரி ஒரு சில முறைகள் 2 3 4 5 6 தளர்த்திக்கலாம். இப்போ கைகளை இந்த மாதிரி தோள்பட்டையில வச்சுட்டு அப்படியே ஏஞ்சிக்க முடியல, சில பேருக்கு பேலன்ஸ் கிடைக்கல, அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கைகளை இப்படி கீழே வச்சுக்கலாம். இந்த மாதிரி கீழே வச்சுட்டு அப்படியே இப்படி எழுந்து நின்றுக்கலாம். எழுந்து நின்று அப்படி பண்ணலாம். இப்போ இதுவும் நமக்கு ஹைட் பத்தலைங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஒவ்வொருத்தங்களோ அந்த மாதிரி தான் வச்சுட்டு, இல்லை ஸ்டூல், சின்ன ஸ்டூல் மாதிரி அதை நான் வச்சுட்டு அது மேலே கை வச்சுட்டு அந்த மாதிரி எழுந்து பண்ணலாம். ஃபர்ஸ்ட்டு அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் முடிஞ்சிச்சுன்னா கரெக்டாக வருதுங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கைகளை தோள்பட்டையில் வச்சு நம்ம பண்ணிடலாம். இப்போ அப்படியே நம்மளோட இடது பக்கம் பண்ண போகிறோம். காலை கொஞ்சம் கூட தளர்த்திக்கலாம். தளர்த்திட்டு அதுக்கப்புறமேட்டு இடது பக்கம் பண்ணிடலாம். இப்போ இடது காலை இப்படி வஜ்ராசனம் போடுற மாதிரி மடிக்கிற மாதிரி மடிச்சிடணும். இந்த மாதிரி கால் வச்சா மட்டும்தான் உங்களுக்கு இந்த இடத்துல இந்த கொலுசு போகிற இடத்துல எல்லாம் வலிக்காது. இப்படி வச்சுருந்தோம்னா அந்த அலைன்மெண்ட்டே ஃபுல்லாக மாறிடும். இந்த இதுவே ஃபுல்லாக திரும்பிடும். அதனால இந்த கால் பாதங்கள் நல்லா இப்படி பின்னோக்கி இப்படி வைக்கிற மாதிரி வச்சுட்டு வலது கால் இதை ஒட்டி இப்படி வைக்கணும். இப்போ கைகளை தோள்பட்டையில் வச்சு பண்ணிட்டு அப்படியே ஒரு 6 முறை எழுந்து நின்று பண்ணலாம். 1 2 3 4 5 6 தளர்த்திக்கலாம். ஒரு சில பேருக்கு இந்த முட்டி பகுதியில் இந்த வஜ்ராசனம் போடும் போது வலிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் தளர்த்திட்டு பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஏதாவது டவல் அந்த மாதிரி ஏதாவது வச்சுட்டு கூட சைடில் வச்சுட்டு கூட நம்ம பண்ணுறதுனாலும் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நமக்கு ஏற்ற மாதிரி ஒரு சிலதை அப்படியே மாடிஃபை பண்ணிட்டு பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அதோட ரிசல்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இது பெண்கள் மட்டும் இல்லை, ஆண்களுமே தாராளமாக செய்யலாம். தொடைப்பகுதி யார் யாருக்கு ஸ்லிம்மாக வேணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறவங்க எல்லாருமே பண்ணலாம். ரொம்ப மூட்டு வலி பெரியவங்களாம் இதெல்லாம் பண்ண வேண்டாம். ஏன்னா மூட்டு வலி மூட்டு அறுவை சிகிச்சை இருக்கவங்களும் அவங்கள பண்ணாமல் இல்லை. மற்றவங்க எல்லாருமே தாராளமாக பண்ணலாம். இந்த பயிற்சி முயற்சி செஞ்சு பாருங்க. மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம். நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் இங்கிலீஷ்ல பேசலாம். நூற்றுக்கணக்கான மொழிகள் இருந்தாலுமே அதுல இங்கிலீஷ் தெரிஞ்சா மட்டும்தான் நம்மளால உலகம் முழுசா சர்வை பண்ண முடியும். அப்படிப்பட்ட இங்கிலீஷை எந்த அளவுக்கு ஈஸியா சீக்கிரமா சொல்லி தராங்க அப்படிங்கறத பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இங்கிலீஷில் பேசலாங்கிற நிகழ்ச்சியில் புதுசாக என்ன பார்க்க போகிறோம், ஆல்ரெடி என்ன பார்த்துட்டு இருந்தோம் அப்படிங்கிற ஒரு சின்ன நினைவூட்டலோட இன்னைக்கான கிளாஸை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ நம்ம எதை பற்றி பார்த்துட்டு இருக்கோம், காலங்கள் அப்படிங்கிற விஷயம் பார்க்குறோம் இல்லையா. ஸோ இந்த காலங்கள் அப்படிங்கிறது ப்ரெசென்ட்டில், பாஸ்டில், ஃப்யூச்சரில் இந்த மாதிரிலாம் எப்படி சொல்லலாம் அப்படிங்கிறது தான். ஸோ ஒரு காலம் அப்படின்னு சொல்லும் போது அந்த காலத்தை
நிகழ்காலத்துல சொல்லக்கூடியது, இறந்த காலத்துல சொல்லக்கூடியது, இல்லை எதிர்காலத்திலையும் பேசக்கூடியது தான். ஸோ நம்ம எப்படி வேணால் அந்த காலங்களில் பேசிக்கலாம். அந்த அமைப்பு அப்படிங்கிறது மட்டும்தான் இருக்கு. ஸோ அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ், நெகட்டிவ், இன்ட்ரோகேட்டிவ், அதாவது நான் செய்தேன், நான் செய்யலை, செய்ய இருக்கிறேன், அந்த மாதிரி செய்ய போறியா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள், நெகட்டிவ்ல இல்லாதது, பாசிட்டிவ் செய்யறது. ஸோ இந்த மாதிரியும் இருக்கு அஃபர்மேட்டிவ்ஸோட. ஸோ இது இல்லாமல் ஒரு டென்ஸையே பர்ஃபெக்ஷனாக பேசக்கூடிய டென்ஸ் இருக்கு, அண்ட் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ்ல பேசக்கூடிய டென்ஸுமே இருக்கு. அப்போ ஒரு விஷயத்த நம்ம எப்படி பேசுறோம், எதிர்க்க இருக்கவங்களுக்கு நம்ம என்ன பதில் கொடுக்குறோம் அப்படிங்கறதுதான். இந்த அப்ராப்ரியேட்டும் இந்த பெர்ஸ்பெக்டிவ் தான் நமக்கு வேலை பார்க்கும். அதாவது என்ன, எதுக்கு எது வேணும் அப்படிங்கிறது, இதுக்கான பதில் அப்படிங்கிற மாதிரி நம்ம பேசுறது தான். சரிங்களா? ஸோ அதன் அடிப்படையில் நம்ம இன்னைக்கான டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நம்ம ஆல்ரெடி நிறைய ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம், நிறைய ஃபியூச்சர் பேஸ்டு பெர்ஃபெக்ஷன்ஸ்ல நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிகழ்காலத்தில் பேசக்கூடியதை கண்டினியூஸா, அதாவது நடந்துட்டு இருக்க மாதிரி பேசுறது அப்படின்றத பார்க்கலாம். வாங்க என்ன ஆக்ஷன் அப்படிங்கிறதையும் சொல்றேன். ஏன்னா அவர் தான் என்ன பண்ணுவார் சொன்னேன், நீங்க என்ன வேலை செய்றீங்களோ, ஒரு சப்ஜெக்ட்டுங்க இருக்காங்க, ஆப்ஜெக்ட்டுங்க, ஓகே அவங்க ரெடி, பட் அவங்க 2 பேரும் என்ன வேலை செய்யணுங்கிறத யார் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும், ஆக்ஷன் தான் கொடுக்கணும். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ஆக்ஷனும் என்ன அப்படின்னு சொல்லி தருவாங்க. ஸோ இன்னைக்கான டென்ஸ் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இதெல்லாம் பாசிட்டிவ் சென்டென்சஸ் தான் நம்ம பார்க்க போகுது. present, past, past participle. ஸோ என்ன எடுக்கிறோம் அப்படின்னா explain அப்படிங்கிற ஒரு verb எடுக்கிறேன். explainனா என்னது, விளக்கம். அதாவது அவங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுக்கறதா எக்ஸ்பிளைன் இல்லையா? ஸோ இதனுடைய V2 and V3 பார்த்தீங்கன்னா explained தான் V2 and V3. V1 plus ing explaining. ஸோ நிறைய பேர் வந்து எக்ஸ்பிளைன் அப்படின்னு சொல்லுவாங்க, சொல்லக்கூடாது, எக்ஸ்பிளைன் அப்படின்றதான் சொல்லணும். ஏன்னா AIN இருக்கு. ஸோ எக்ஸ்பிளைன் அண்ட் எக்ஸ்பிளைன்ட் அண்ட் எக்ஸ்பிளைனிங் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ V1, V2, V3 and V1 plus ing. இட்ஸ் ரெடி ஃபார் verb, subject. I, we, you, she, it, they. So rule, present continuous tense அப்படிங்கிற ஒரு ரூல். ஸோ இதுதான் நமக்கு ரூல் அப்படின்றது வருது. இப்போ யார் கூட யார், எக்ஸாம்பிள் ஒரு சப்ஜெக்ட். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், சப்ஜெக்ட்னா இங்கே இருக்கிற இந்த டிஃபைன்டு சப்ஜெக்ட்ஸ் தான் கிடையாது. நேமிங் பர்சன்ஸ் யூஸ் பண்ணலாம், நம்ம இல்லை ரிலேட்டிவ் ஆர் காமன் ஜெண்டர்ஸ் அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணலாம். ஸோ நான் எடுக்கிறது த டீச்சர். த டீச்சர் அப்படிங்கிறது வந்து ஒரு ஆசிரியர் இல்லையா? ஸோ த டீச்சர் இஸ் எக்ஸ்பிளைனிங். த டீச்சர்னா ஒருத்தர் தான். I'm not mentioning the teachers அப்படின்னு பண்ணல. The teacherனால ஒருவர், அதனால is singularனால the teacher is explaining a lesson. Okay, the teacher வந்து அந்த பாடத்தை எக்ஸ்பிளைன் பண்றாங்க. ஆசிரியர் பாடத்தை விளக்குகிறார்.
ஸோ நமக்கு வந்து இந்த டீச்சருங்கிறதுனால தோ நமக்கு அவங்க ஹீயாக இருக்கலாம், அதாவது மேலாக இருக்கலாம், இல்லை ஃபீமேலாக இருக்கலாம் ஜெண்டர் வைஸ். ஓகேங்களா? ஸோ நான் பொதுவாக ஆசிரியர்னு சொல்லிட்டேன். ஸோ நாட் மென்ஷனிங் ஃபீமேல் டீச்சர் ஆர் மேல் டீச்சர். அப்போ பொதுவாக ஆசிரியர் சொன்னதால் அவங்களுக்கு பொதுமறையில் கொடுக்க வேண்டிய மரியாதை விளக்குகிறார் அப்படிங்கிறது. ஸோ இதர் கேர்ள், அதாவது ஃபீமேல் டீச்சர் பாய் மேல் டீச்சர் வேறு யாராக இருந்தாலுமே இட் வில் சூட்ஸ், நல்லாவே உங்களுக்கு சூட்ஸ் ஆகும். ஸோ அதனால ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை. இன் கேஸ் ஆஃப் தட் யாரையாவது நீங்கள் டைரெக்டாக இங்கே மென்ஷன் பண்ணுறீங்க, ஸோ மாலா டீச்சர் ஆர் ராம் சார் அப்படின்னு ஏதாவது மென்ஷன் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அங்கே கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இருக்கிறார், இருக்கிறார்கள் அந்த மாதிரிலாம் நம்ம கொடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ ஒரு வேர்ப் அப்படிங்கிறது, ஒரு எக்ஸாம்பிள் இங்கே எக்ஸ்பிளைனிங் இருக்குது, நான் இங்கே எடுத்துடுறேன். அப்போ டீச்சர் இருக்காங்க, லெசன் இருக்காங்க. டீச்சரும் லெசனை வச்சு என்ன பண்ண முடியும், என்ன செய்யணும் அப்படிங்கிறத முன்னாடி நடுவில் இருக்கவங்க சொல்லணும். இல்லைனா டீச்சர் மட்டும் டீச்சர் வேலை பார்ப்பாங்க, அந்த லெசன் மட்டும் அங்கேயே தான் இருக்கும் இல்லைங்களா? நடுவில் ஒரு ஆக்ஷன் வந்து இந்த செயலை நீ செய், இந்த பாடத்தை அவங்களுக்கு சொல்லிக் கொடு, இந்த பாடத்தை எழுதி போடு, இந்த பாடத்தை அவங்களுக்கு சொல்லவே அப்படின்னு எந்த மாதிரி நீங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறீங்களோ அந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அவங்களுக்கு வரும். இப்போ நான் எக்ஸ்பிளைனுங்கிற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்ததால அவங்க விளக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ the teacher is conducting a test for this lesson அப்படின்னா கண்டக்டிங் அப்படின்னு அந்த இடத்துல என்னது, அவங்களுக்கு அந்த டெஸ்ட் அங்கே வைக்கிறாங்க, தேர்வை வந்து வைக்க சொல்றாங்க இந்த பாடத்தினுடைய டெஸ்ட் அப்படின்னு. ஸோ அப்போ அந்த வாக்கியம் அப்படிங்கிறது வந்து இடையில இருக்கக்கூடிய ஆக்ஷன் தான். சரிங்களா? ஸோ இன்னைக்கான ஒர்க் ஃபார்ம், இன்னைக்கான ரூல் வச்சு உங்களுக்காக நான் சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணியிருக்கேன். நீங்களுமே ஒரு 5 to 10 சென்டென்ஸ் ஹோம்ஒர்க் பண்ணுங்க. அடுத்த கிளாஸ்ல அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான சென்டென்ஸோட உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ. நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் தெரிந்து கொள்வோம். நமக்கு தெரிஞ்ச விஷயம் கையளவு தான், ஆனா தெரியாத விஷயம் கடல் அளவுக்கு இருக்கு. இன்னைக்கு நமக்கு தெரியாத விஷயம் என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படிங்கறத பார்க்கலாம் வாங்க. வசந்த் டிவி ரசிகர்கள் வணக்கம். இன்னைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்கள் தான் தெரிஞ்சுக்க போறோம். இந்த உலகத்திலேயே ரொம்ப ஹாப்பியான ஒரு பர்சன் யாருப்பா அப்படின்னு கேட்டா நீங்க பக்கத்துல இருக்கிற யாரோ ஒருத்தரை கை காட்டுவீங்க. ஆனா உங்களை நீங்களே கை காட்டிக்கிறது ரொம்ப ரேர் தான். அப்படி பார்க்கும்போது இந்த உலகத்துல ரொம்ப 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 ஹாப்பியான ஒரு கண்ட்ரி எங்க இருக்கு அப்படின்னு கேட்டா நீங்க என்ன சொல்வீங்க? எல்லாருமே இப்போ அந்த பட்டியல்ல முதல்ல இருக்கக்கூடிய இடத்த பார்த்து தான் வாயை பொழப்பாங்க. ஏன்னா ஃபின்லாண்ட் அப்படின்ற ஒரு கண்ட்ரி தான் இப்போ வரைக்கும் இந்த உலகத்திலேயே ரொம்ப ஹாப்பியஸ்ட் கண்ட்ரி அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா அங்க ஸ்ட்ரெஸ் இருக்காது, ரொம்ப ஹெல்தியான பீப்புள் இருப்பாங்க, அங்க பர்த் ரேட் கரெக்டாக இருக்கும், கண்ட்ரோலில் இருக்கும், சூப்பராக மெயின்டைன் பண்ணுவாங்க பாடியை, அவங்களுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸும் ரொம்ப நல்லா இருக்கும், நல்ல க்ரோத் இருக்கும். இப்படி எல்லாத்தையுமே கணக்கு வச்சு ஒரு கண்ட்ரியோடைய வளர்ச்சியை வச்சு அந்த கண்ட்ரியில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாரும் எவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க, அவங்க எவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணுறாங்க, அந்த நேரத்துக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ சம்பளம், இப்படின்ற எல்லா விஷயங்களுமே பார்த்து இந்த ஒரு பதவியை கொடுப்பாங்க. அப்படி இந்த பதவி கொடுக்கப்பட்டது இந்த ஃபின்லாண்ட் அப்படின்ற இந்த கண்ட்ரி தான். கிட்டத்தட்ட பல வருஷங்களா இந்த ஃபின்லாண்ட் தான் முதல் இடத்துல இருக்கு. முன்ன பின்ன அப்படின்ற மாதிரி ஓவர்டேக் பண்ணிட்டு இருந்தாலும் ஃபின்லாண்ட் தான் இருக்கிறதுலேயே ஹாப்பியஸ்ட் கண்ட்ரின்னு அங்கே வாழக்கூடிய மக்களே சொல்லுவாங்க. இதோட என்ன வேணும்? ஃபோட்டோசிந்தசிஸ் அப்படின்ற இந்த ப்ராசஸ் வெறும் செடி மட்டும்தான் பண்ணும் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஏன்னா சூரிய ஒளியை அப்படியே உணவாக மாற்றுறது. இதில் நிறைய பூச்சிகள் இருக்குது, அது ஒரு வகையான பூச்சியெல்லாம் பண்ணும் அப்படின்ற மாதிரிலாம் நம்ம முன்னாடி பார்த்தோம். ஆனால் இந்த கடல் பாசி அப்படின்ற அந்த ஆல்கே கூட சன்லைட்டை தான் அதோடைய உணவாக உட்கொள்ளுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த கடல் பாசி நிறைய மீன்களுக்கு உணவாக இருக்குது. ஆனால் அந்த கடல் பாசிக்கு உணவு சூரிய ஒளி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சூரிய ஒளியை தனக்குள்ளே எடுத்துக்கிட்டு அதை உணவாக மாற்றி அதுக்கு தேவையான எனர்ஜிலாம் எடுத்துக்குமா. அதனால தான் இப்போ வரைக்கும் நம்ம உணவு சங்கிலி ரொம்ப ப்ராப்பராக இருக்குது. ஏன்னா இந்த உணவு சங்கிலியுடைய ஆரம்பமே நேச்சராக தான் இருக்குது, அதோடைய முடிவும் நேச்சராக தான் இருக்குது. ப்ரெக்னென்சி அப்படின்னு வரும்போது நிறைய பேர் இந்த ப்ரெக்னென்ட் ஆகிறவங்களுக்குலாம் நிறைய சிம்டம்ஸ் இருக்குது அப்படின்றத சொல்லுவாங்க. வாமிட் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா நம்ம வேறு சில சிம்டம்ஸை வச்சு வயிறு பெருசாகுது, இப்படிலாம் நிறைய வச்சு நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஆனால் ரொம்ப ஹெவியான ப்ரெக்னெண்ட்டாக இருப்பாங்க, இருந்தாலும் கண்டுபிடிக்க முடியாத ஸ்டேஜஸ்லாம் இருக்குது. அதுதான் கிரிப்டிக் ப்ரெக்னென்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் என்ன ஆகும்னா அவங்க லேபர் வார்டுக்கு போகிற வரைக்கும் அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்றதுக்கான எந்த சிம்டம்ஸுமே இருக்காது. இன்கேஸ் அவங்க செக் பண்ணாமல் விட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போ அவங்களுக்கு சிம்டம்ஸே இல்லாமல் தான் குழந்தையே பிறக்கும். அப்போனா முன்னாடியெல்லாம் இந்த ஸ்கேன் அப்படின்ற விஷயங்கள்லாம் வர்றதுக்கு முன்னாடி ரொம்ப ரேராக இது நடந்துட்டு இருந்திருக்கு. அப்படின்னா 1000ல் 1 அப்படின்ற மாதிரி நடக்கும். ஆனால் இப்போ நம்ம ஸ்கேன்லாம் வந்துட்டனால ரொம்ப ஈஸியாக போய் பார்த்துடுறோம்.
ஆனால் அந்த டைமில் ஸ்கேன்லாம் வர்றதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா அங்கே நிறைய இந்த மாதிரியான விஷயங்களை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. அப்பயுமே சிம்டம்ஸ் இல்லாமல் குழந்தை பிறந்திருக்குன்னுலாம் சொல்லுவாங்க. ஈவன் நம்ம பாட்டி கொள்ளு பாட்டிக்கிட்டலாம் கேட்டால் கூட எனக்கு தெரியல, திடீர்னு வலி வந்துச்சு போனால் குழந்தை வந்துருச்சுன்னாங்க. அந்த மாதிரிலாம் காமெடியான ஒரு சில விஷயங்கள் நடந்திருந்தாலும் சயின்டிஃபிக்காகவே இதுக்கான எவிடன்ஸும் இருக்குன்னு சொல்கிறாங்க. பனிக்கரடி என்ன கலர்னு கேட்டால், என்னப்பா இது கூடவா தெரியாது, வெள்ளை கலரு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் உண்மையிலேயே பனிக்கரடி வெள்ளை கலர் தானா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஏன்னா பனிக்கரடியோட கலர் என்னவோ கருப்பு தான், அதுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த ஃபர்ரு தான் ஒயிட் கலரில் இருக்குது. அப்போது நம்ம ஸ்கின் கலர் தானே சொல்லணும், முடி கலரையா சொல்லுவோம். இவன் பார்க்குறது கொஞ்சம் வெள்ளையாக இருக்கான்ப்பா அப்படின்னு சொன்னால் அவன் முடி வெள்ளையாக இருந்தாலும் நம்ம சொல்கிறோம், அவன் முடி கருப்பாக இருந்தாலும் அவன் பார்க்குறதுக்கு வெள்ளையாக இருந்தானா வெள்ளையாக இருக்காங்க தானே சொல்லுவோம். அதே மாதிரி தான் இந்த பனிக்கரடியோட ஸ்கின் அப்படின்றது பிளாக், ஜெட் பிளாக்னா என்ன, கட்டக்கரையேன்னு கண்ணங்கரையேன்னு இருக்கக்கூடிய ஒரு ஸ்கின். ஆனால் அதுக்கு மேலே ரொம்ப அழகான வெள்ளை முடிகள்லாம் வந்ததுனால அது பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாக இருக்குது. கடலுக்குள்ளேயும் ஆர்கனைசேஷன்றது இருக்கு. நியான் டெட்ரா ஃபிஷ் கியூ அப்படின்றத கேள்விப்பட்டிருக்கீங்களா? இது ஒரு டைப் ஆஃப் கியூ. எப்போ அதுக்கு ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன் வருதோ அப்போதான் ரொம்ப சுலபமாக கம்யூனிகேட் பண்ணி எல்லாம் ஒரு ரோக்குள்ள வந்துடும். ஏன்னா தக்கன்னு போனால் ஒன்றுக்கு ஒன்று முட்டிக்கும், ரொம்ப டிராஃபிக் ஜாம் ஆயிடும். அப்படின்றதுனால அந்த மீன்களே அதுக்குள்ள ஒரு வரிசையப்படுத்திக்கும். எமர்ஜென்சியான சுச்சுவேஷனில் முன்னாடி எது போகுதோ கண்ணை மூடிட்டு அந்த டைரக்ஷனில் சலக்குன்னு ட்ராவல் பண்ணுமே தவிர்த்து மித்தபடி வேற எங்கேயுமே அது டிஸ்ட்ராக்ஷனே இருக்காது. டோட்டலாக அதோடைய கியூக்குள்ளே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி உள்ளே போய்கிட்டே இருக்குமா. இதைத்தான் நியான் டெட்ரா ஃபிஷ் கியூ அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது நம்ம மனுஷங்களாக இருக்கும்போது டிராஃபிக்கில் நம்மளாலேயே ஆர்கனைஸ்டாக போக முடியல. ஆனால் அந்த மீன்கள்லாம் என்னதான் கடல் ரொம்ப பெருசாக இருந்தாலும் ரொம்ப ஆர்கனைஸ்டாக போகுது பார்த்தீங்களா? நிஜமாவே கைத்தட்ட வேண்டிய விஷயம் தான். இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி சூப்பரான கண்டென்ட்டோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். பை ஃப்ரம் விஜயஸ்ரீ, டேக் கேர். நம்மளோட மஞ்சள் வெயில் மாலை ஷோல பார்த்து ரசிச்சு என்ஜாய் பண்ணிருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். இதே மாதிரி ஒரு சூப்பரான எபிசோட்ல மீண்டும் சந்திப்போம். Until then, it's bye from Farita and மஞ்சள் வெயில் மாலை டீம்.